நான் பருகுகின்ற துன்ப கிண்ணத்திலே உங்களால் பருக முடியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவர் எமக்கு விடுக்கின்ற சவால் என்னவென்று சொன்னால், இயேசு பருகிய துன்ப கிண்ணத்திலே நாமும் பருக வேண்டும் என்பதே. இயேசு இந்த உலகத்திலே வாழுகின்ற வேளையிலே அவர் செய்த அனைத்து விடயங்களும் மற்றவர்களுக்கு சவாலாக இருந்தது, சற்று வேறுபாடாக இருந்தது. காரணம், யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களையெல்லாம் இயேசு அன்பு செய்தார், ஏற்றுக்கொண்டார். யார் யாரெல்லாம் பகைவர்களாக பார்க்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டார். இந்த செயற்கள் மற்றவர்களுக்கு சவாலாக இருந்தது. அதனால் இயேசுவுக்கு பல்வேறுபட்ட துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் இயேசு பருகிய துன்ப கிண்ணம். எமக்காக எல்லோருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையினை ஒப்புவித்தது, தியாகம் செய்தது. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு என்ற நாளில் எமக்கு விடுக்கின்ற அழைப்பு மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையினை தியாகம் செய்ய. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சவாலாக இருக்கிறது. எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் அன்பு செய்து எல்லோரையும் மதித்து நடக்க வேண்டும் என்பது இயேசுவின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை பலவிதமான சவால்களை நமக்கு கொண்டு வரும். சமுதாயம் நம்மை வேறு விதத்திலே பார்க்கும். இருந்தாலும் கூட அவை துன்ப கிண்ணங்களாக இருந்தாலும் கூட எமக்கு அது மீட்பை கொடுக்கிற கிண்ணங்களாக இருக்குது. ஆகவே இந்த நாள் முழுவதுமாக சிரிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு பருகிய அதே துன்ப கிண்ணத்தில் நானும் பருக வேண்டும். இயேசு வாழ்ந்த அதே வாழ்க்கையினை நானும் வாழ வேண்டும். இயேசுவை போல எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் மதித்து எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுத்து அவருடைய அன்பினை பகிர்ந்து வாழுகின்ற வேளையிலே நம்முடைய அழைப்புக்கு நாம் கொடுக்கின்ற சரியான ஒரு பதிலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தவக்காலம் என்பது எமக்கு அழைப்பு விடுப்புவது. அதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய. ஆகவே இந்த நாளிலே முழுவதுமாக மன்றாடுவோம். நமக்கு அப்படிப்பட்ட மன சிந்தனையினை உள்ளத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுவோம்.